வந்தே மாதரம், கூட்டுக்களவாணிகளின் ஊழல் சாம்ராஜ்யம், குற்றவாளி கூண்டில் அதானி மோடி, ஆறுமுக நாயனார், ஆறுக்குட்டி பெரியசாமி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, பழைய புக்கு ஒன்று கிடச்சிது. எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு. அதில் அதானிக்கு வந்து நம்ம மோடியும் அமித்ஷாவும் அவருக்கு ஏதோ கடமை பாதையிலேருந்து கடமை பாதைன்னு சொல்லி போகிறாங்களாம். அதில் வந்து இப்படி ஒரு படம் வேறு போட்டிருக்காங்க. அந்த புக்கு கடைசியில் முடியும் போது கே பாலகிருஷ்ணன் முன்னுரை. இந்த புத்தகத்துக்கு கே பாலகிருஷ்ணன், தமிழ்நாடு மாநில செயலாளர் சிபிஐஎம் அப்படின்ட்டு. இவங்க வந்து புக்கு எழுதுறதோடு இவங்க வேலை முடிஞ்சு போச்சா. மிக பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு ஊழல் அதானியை காலி பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்குது. நான் சிபிஐயில் புகார் கொடுத்து அது அங்கே பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சிபிஐஎம், நீங்கள் காலங்காலமாக ஒன்று திமுகவோட கூட்டணி இல்லை அதிமுக கூட கூட்டணி அப்படி ஜாலியாக இருந்தாலுங்க. நீங்கள் இப்போ நிஜமாகவே நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, பாரத திருநாட்டுக்கு உங்களுடைய அலையன்ஸ் எங்கே வேணாலும் இருந்து போட்டோம், நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் போட்டு சிபிஐ மேட்டர் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தயவுசெய்து அதைப்படி நடவடிக்கை எடுங்க. சரிதானே? ஜெபமணி ஜனதா கட்சி சார்பாக 11/8/2022 அனைத்து பெட்டிஷன் ஸ்பீட் போஸ்ட். சூப்பரண்டா போலீஸ், ஏசிபி, சிபிஐ, சாஸ்திரி பவன், ஆடோஸ் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6. கோல் முப்போர்ட் பிக் ஃப்ராட் பை சிஐஎல் சஸ்பெக்டட். கோல் இண்டியா லிமிடெட் சஸ்பெக்டட் அப்படின்னா அதானிக்காக அப்படி போட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிச்சி வச்சேன். ஒன்றும் பதிலே வரல. அதுக்கு பிறகு நான் சிபிஐயில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருந்தார். அவர் இப்போ வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவரை போய் பார்த்தேன்னா, சார் என்ன சார் ஏதாவது கொஞ்சம் பணங்கன்னா வாங்கலான்னு பார்த்தேன், கட்சி நேரத்துக்கு பணமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் அதானி கொஞ்சம் மிரட்டி ஏதாவது கொஞ்சம் காசு வாங்கிறதுக்கு வெளி பாருங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட. அவர் அங்கே போய் என்ன சொன்னார் தெரியல. எனக்கு சிபிஐலேருந்து பதில் வருது. முதல் பெட்டிஷன் 11/8/2022. அப்புறம் ஒரு லெட்டர் போட்டது 12/11/2022. எனக்கு வந்து 18/11 பதில் அனுப்புகிறாங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆன்டி கரப்ஷன் பிரான்ச், ஜே மோகன்ராஜ், ஜெனரல் செக்ரட்டரி, ஜெகமணி ஜனதா பார்ட்டி, 33 செகண்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட் அபராமரம், சென்னை 4. இவர் கம்ப்ளைண்ட் டேட் எல்லாம் போட்டுட்டு பச்சை இங்கில் ஃபார் சூப்பரண்டா இன்சார்ஜ் சூப்பரண்டா போலீஸ் கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, in this regard it is to inform that your complaint dated 11/8/22 was forwarded to Chief Vigilance Officer, Ministry of Coal, New Delhi on 17/8/2022 for taking necessary action at their end. எப்போ 17/8/2022 அமைச்சிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்னும் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பார்க்காத விஜிலன்ஸ் ஆஃபீஸரா? நாங்கள் தமிழ்நாட்டில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்கோம், ஏன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரித்து சிபிஐயே பார்த்துருக்கோம் நாங்கள். எல்லாம் எவ்வளோ கூத்தடிப்பாங்கன்னு சொல்லி. அதனால் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, பாலகிருஷ்ணன் தானே, ஐயா கே பாலகிருஷ்ணன் அவர்களே, உடனடியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் இந்த பேப்பரை தரேன். சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு ஒரு கேஸை போடுங்க. அதானியை ஒரு ஆட்டம் பார்ப்போம் நம்ம. சரிதானா? தயவுசெய்து நாட்டுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ஜெய் ஹிந்த்.